Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டீனேஜ் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் யூடியூப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணுமா இல்லை ப்ரைடல் மேக்கப் வேணுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஓட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு தான். இப்போ நான் காமிக்க போகிற ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ். ஸோ நீங்கள் வந்து இந்த க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட வேரியண்ட் வந்து நேச்சுரல் பிரைட். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும், கிளாக் பண்ணாது உங்கள் போர்ஸை. அண்ட் மீது எந்த வேரியண்ட்டும் எனக்கு வந்து சூட் ஆகாது. நேச்சுரல் பிரைட் வேரியண்ட் மட்டும் தான் எனக்கு நல்லா சூட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப் அக்கார்டிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து க்ளீன் அண்ட் கிளியரோட டெமோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபேஸை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாஜ் பண்ணும்போது மேக் ஷூர் நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்குலர் மோஷனில் தான் மசாஜ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஸ்க்ரப்க்கு நீங்கள் வந்து பத்தாஞ்சலியோட சௌந்தர்யா ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட வேரியண்ட் வந்து முல்தானி மெட்டி. இது மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கா உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் வந்து இந்த பத்தாஞ்சலியோட ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் நல்லா இருக்குது பத்தாஞ்சலியில். எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும், அதனால் எனக்கு நல்லா சூட் ஆகுது. இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும், 74 rupees தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணலான்னா ஃபேஸை நல்லா ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நெக் ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதே நீங்கள் வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அதுக்கப்புறம் ஹனி, கர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலில் மோஸ்ட்டாக நான் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸோட ஹோம் ரெமடிஸ் தான் நிறைய ஜாஸ்தி அப்லோட் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ்க்கு நான் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ், ஃபேஷியல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதோட லிங்க்ஸும் நான் வந்து உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து 2 to 3 minutes வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் ஸ்கின் டைப், ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பயோடெக் பயோ குக்கும்பர் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் டைப் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப், ஸோ அதனால் நான் வந்து ரோஸ் வாட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரோஸ் வாட்டர் இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நீங்கள் நிவ்யா க்ரீம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப்புக்கு வந்து நல்லா சூட் ஆகும். இதிலே வந்து உங்களுக்கு சாஃப்ட் மாய்ஸ்சரைசர், சாஃப்ட் க்ரீம் இருக்கும், அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இதுவே உங்களுக்கு ஆயிலி இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருந்தால் நீங்கள் லாக்டோ கேலமை ஆயில் பேலன்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் லிப் பாம்க்கு நீங்கள் வந்து நிவ்யா லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேஸ்லின் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிமாலயாவோட லிப் பாம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வரும். இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ இது வந்து பயோடெக் சன்ஸ்க்ரீன். ஸோ பயோடெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பயோ சாண்டில்வுட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் இது நிறைய வாட்டி நான் காமிச்சிருக்கேன். அண்ட் வேறு சன்ஸ்க்ரீன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அரோமா மேஜிக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பான்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பயோடெக் சன்ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, நார்மல் ஃபேஸ் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது ஃபேஸ் க்ரீம் டைப்பில் இருக்கனால நான் நல்லா வந்து மசாஜ் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து சன்ஸ்க்ரீனை நீங்கள் வந்து டேப் தான் பண்ணணும், மசாஜ் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் ஃபேஸ் க்ரீமாக இருக்கனால நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிடுறேன். அண்ட் நைட் டைமுக்கு நீங்கள் வந்து நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நைட் டைம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, கம்மியான ஸ்டெப்ஸ், ஒரு க்ரீம் அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு நைட் க்ரீம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது ஸ்டெப்ஸ்லாம் ஓகே, ஆனால் ஸ்கின் டைப் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரே இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அதுதான் வந்து ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க. அண்ட் சில இடத்துல வந்து ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும், அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்.
அண்ட் இருக்குல்ல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் தான். ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் டைப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டீ ஜோன், அதாவது உங்கள் மூக்கு, ஃபோர்ஹெட் சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், மீதி இடம்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் டைப். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு அதுக்குன்னு தனியாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் டைப் எப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். நிறைய வந்து போர்ஸ் எல்லாம் வர ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகிறதுனால தான். ஸோ போர்ஸ் ப்ராப்ளம் வரும், பிளாக்ஹெட்ஸ் ப்ராப்ளம் வரும், பிம்பிள்ஸ் வரும், இதெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பு ஜாஸ்தி வரும். அண்ட் இப்போ உங்கள் ஸ்கின் டைப் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் டைப் என்னதுன்னு. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இப்போதைக்கு நான் அதிகமாக ஆக்டிவாக இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் அங்கேயே என்னை ஃபாலோ பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.